சிலருக்கு இந்த ஜெபத்தை தேவை இருக்கும்போது, தேவைன்னா நம்மளுக்கு பிரச்சனை, நிந்தைகள், போராட்டங்கள், பஞ்சங்கள், பல காரியங்கள், ஏதோ ஒரு காரியத்துல எனக்கு தேவை இருக்குதுன்னு போது அவர்கிட்ட போய் ஏதாவது விண்ணப்பம் பண்ண. தேவ மனுஷன் ரேவன் ஹில் ஒரு காரியத்தை சொல்றாரு. தேவ மனுஷன் ரேவன் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இந்த ஜெபம் என்கிற ஒன்று பணக்கார வீட்டுல, கரெக்டா கேளுங்க, பணக்கார வீட்டுல கஷ்டப்படுகிற ஒரு வேலைக்காரி நுழைய முடியாமல் இருப்பது போல இருக்காரு. புரியுது நினைக்கிறேன். ஒரு பெரிய வசதியான குடும்பத்துல ஏழையான பாத்திரங்கள் ஒரு ஸ்திரியை வந்து வேலைக்கு எடுப்பாங்களா, அந்த மாதிரிதான் நிறைய பேருடைய குடும்பத்துல ஜெபம் இருக்கு. உள்ள அது நுழையணும்னு விரும்புது, ஆனா அவங்க என்ன செய்யறது இல்லை, அனுமதிக்குது இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. சிலர் என்னன்னா, அந்த ஜெபத்தை கணவர்கிட்ட சண்டை போடுகிற மனைவி, அதாவது குடும்பத்துல அம்மா அப்பா எல்லாருமே கூட்டு குடும்பமா வாழ்ற சமயத்துல கணவன் வந்து வேலைக்கு போயிடுவாரு. வந்ததுமே லிஸ்ட்டை கொண்டு வருவாங்க. இன்னைக்கு காலையில உங்க அம்மா வந்து இப்படி உட்கார்ந்தாங்க, டம்ளர் அங்க வச்சாங்க, இதை இங்க வச்சாங்க, இதை அங்க வச்சாங்க, இதை இங்க வச்சாங்க, சொல்றேன் பாருங்க, கூடிய சீக்கிரத்தில் டைவர்ஸ் ஆக போகுது, நான் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போற பொண்டாட்டி மாதிரி சிலர் கம்ப்ளைண்ட் சொல்றதுக்குன்னே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து. நான் வந்துட்டு மனைவிமார்களை அதை பத்தி பேசல, இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லை. வந்ததுமே படன்னு தொடக்கிடுவாங்க. வந்து, ஐயா உங்களுக்கு டயர்டா இருக்கா, ஒரு டீ வேணுமா அப்படின்னு கேட்கறது கிடையாது. அப்படி கேட்காம வந்ததுமே எல்லா ரிப்போர்ட்டையும் கொண்டு கொடுப்பாங்க. எனக்கு சரியா இருக்கு, சில விட பிறந்த நாள் மறுநாளா இருக்கும். நான் சொல்றவங்களுக்கு சிவாவில் போய் சாய் வாங்கி கொடுக்கணும், 1200 வாங்கி தரணும், 1500 வாங்கி தரணும், வாங்கி தரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், நான் வீட்டுக்கு போயிடுவேன், அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், இது சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை, இதே மாதிரி தான் நிறைய பேருடைய ஜெபம் ஆண்டவர். ஆனால் ஆதி கால சபை ஜெபத்தை எந்த விதத்திலே செயல்படுத்தினதுன்னா, ஜெபத்தை மூலதனமாக, மூலதனம்னா முன்பணம் வைக்கிற மாதிரி, மூலதனம் ஒரு ஒரு வியாபார தலம். அந்த வியாபார தலத்துல என்ன மூலதனம், அந்த இடத்த வாடகைக்கு எடுக்கிறது, அதுக்கு அட்வான்ஸ் கட்டுறது ஒரு மூலதனம், சரியா இல்லையா? அதுல வாங்க வேண்டிய பொருள்களை வாங்கி வைக்கிறது மூலதனம். அது முதல்ல பணத்தை போடுறாங்கல்ல. இப்படி மூலதனம் அதிகமாக செலவிடப்பட்டு வைத்ததாக தான் சபையை பற்றி பார்க்க. இதை நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி சபை வந்து இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே ஜெபம் என்கிற மூலதனம் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்ப இது ஆதி திருச்சபையில அப்படித்தான் நடந்திருக்கு. அங்க ஆதி திருச்சபையில் இருந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளே இந்த ஜெபம் என்கிறது ஒரு வாழ்வினுடைய ஒரு பகுதியாகவே மாறி, சோத்திர வாழ்வில ஒரு பகுதி. அவங்களை விட்டு அதை பிரிக்க முடியாது. ஜெபம் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் இருக்காது. அந்த நிலையில் இருந்தார். இதற்கெல்லாம் வசனங்கள் இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது. அடுத்தது, எதற்கும் எந்த ஒரு கஷ்டமானாலும் சரி, சண்டையானாலும் சரி, சந்தோஷமானாலும் சரி, எந்த நிலையானாலும் ஜெபம் தான் அவருடைய வாழ்க்கையில முதன்மையான இடம் வகித்தது. ஆதி திருச்சபையின் நிலை ஜெபம் தான் முதன்மையான இடம். அடுத்தது, ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெபிச்சாங்க, அனுதினமும் ஜெபம் பண்ணினாங்க. இது எல்லாமே இந்த 2ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது. இடைவிடாம ஜெபம் பண்ணாங்க, மறக்காம ஜெபம் பண்ணாங்க, அர்ப்பணத்தோடு ஜெபம் பண்ணாங்க, தியாகமா ஜெபம் பண்ணாங்க, விலைக்கரையும் செலுத்தி ஜெபம் பண்ணாங்க, விழித்திருந்து ஜெபித்தாங்க, உபவாசித்து ஜெபித்தாங்க, தொடர்ந்து ஜெபிச்சாங்க. ஆதி திருச்சபையினுடைய அந்த நிலை தான். இன்றைக்கு திருச்சபையினுடைய அந்த நிலை என்னன்னா, ஜெபம் என்பது அவர்களுக்கு ஏதோ ஒரு விளையாட்டு போலவும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நான் ஜெபம் இல்லாம இந்த உலகத்துல நான் வெற்றிகரமாய் வாழ முடியுமான்னா, வியாபாரத்துல, தொழில, வேலையில ஜெபம் இல்லாம வெற்றியா வாழுகிற கூட்டத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப எதுக்கு நம்மளுக்கு ஜெபம் என்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஏன் இந்த ஜெபத்துல ஒரு மகிமை பார்க்க முடியலன்னா,
ஜெபம் என்பது தங்களுடைய தேவைகளை சொல்லுகிற இடமாக அது மாறிவிட்டது. அதுதான் பிரச்சனை. தங்களுடைய கண்ணீரை சொல்லுகிற இடமாக மாறிவிட்டது. தங்களுடைய புலம்பல்களை கொட்டி தீர்க்கிற இடமாக மாறிவிட்டது. அதுதான் பிரச்சனை. ஜெபம் என்கிறது எனக்காக வேண்டிக் கொள்வது அல்ல. எனக்காக வேண்டிக் கொள்ளுகிற விஷயத்துல ஆண்டு ரொம்ப சொல்லல. உங்களுடைய தேவை இன்னதுன்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே உங்கள் பரமபிதாவுக்கு எல்லாமே தெரியும்ன்ற. அப்படியா இல்லையா? நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. நீங்க ஒண்ணுக்குமே கவலைப்படக்கூடாது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் இருதய தேவ சமாதானமானது உங்கள் இருதயத்தை சிந்தையை காத்துக் கொள்ளும் என்று பிலிப்பியர்கள் படிக்கிறது. இயேசு சொல்லும் போது மத்தேயு சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்றாரு, எதை குறித்து கவலைப்படாதீங்க. காக்கா கவலைப்படுதா? பறவைகள் கவலைப்படுதா? செடிகள் கவலைப்படுதா? எதுவும் கவலைப்படல. ஆனா நல்லா இருக்குது அப்படின்னு. அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? இன்னைக்கு ஒரு சிலர் உபவாசித்து ஜெபிக்கவோ அல்லது தொடர் ஜெபங்களில் பங்கெடுக்கவோ எதற்காகனா குடும்பத்துல ஏதோ பிரச்சனை, வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை, பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம், இதற்காக வந்து உட்காருகிறார்கள். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஜெப தோல்விகளுக்கு காரணம். அதுக்கு அவங்களால தொடர்ந்து அவங்களால ஜெபிக்க முடியும். 21 நாள் உட்காருவாங்க, அல்லது 10 நாள் உட்கார்றாங்க, 15 நாள் உட்கார்றாங்க, 40 நாட்கள் உட்காருகிறார்கள். தொடர்ந்து அதுக்கு பிறகு அவங்களால என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியல. காரணம், அவங்க பிரச்சனை கிளியர் ஆயிடுச்சு, இனி எதுக்கு ஜெபிக்கணுங்கிற நிலைக்கு வந்தாங்க. அவங்களுடைய பிரச்சனை முடிஞ்சு இல்லையா, இனி எதுக்கு ஜெபிக்கணும், இனி எனக்கு எந்த காரியமும் இல்லை, இனி வேண்டாம், நான் அடுத்த பிரச்சனை வரும்போது நான் ஜெபிச்சுக்கலான்னு. ஜெபம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக மாறுவதற்கு பல வேளைகளில் தடையா இருக்குது. என்னது? என்னுடைய தேவைகளுக்காக உட்காருகிறது தான் பல வேளைகளில் தடையாக இருக்குது. அதனால வேதத்துல நிறைய தேவ மனிதர்கள் ஜெபித்திருக்கிறார்கள், ஜெபித்துதான் அவர் வெற்றி கண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமிலிருந்து நம்ம பார்க்கிற சமயத்துல எல்லாருமே ஜெபிச்சவங்க. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அபிமெலேக்குடைய வீட்டாருக்கு ஆபிரகாம் ஜெபித்த பொழுதுதான் கற்பங்கள் திறக்கப்பட்டிருந்தார். ஈசாக்கு ஜெபத்திலே தரித்திருந்தார் என்கிறது பார்க்கிறோம். யாக்கோபு இரா முழுவதும் ஜெபித்தார் என்கிறது பார்க்கிறோம். இப்படி பல ஜெபத்திலே அதிக நேரம் செலவிட்டார். மோசே கூட அந்த அத்தனை பேரையும் கர்த்தருடைய அன்புக்கு நேராய் நடத்தி, அதாவது கர்த்தருடைய வசனத்துக்கு நேர் நடத்துவதற்கு பிரயாசப்பட்ட காலங்களின் ஆரம்ப கட்டம் 40 நாட்கள் அவர் உபவாசம் இருக்கிறார். அதுவும் 10ஆவதுக்கு 2வது முறை 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அவர் சொல்லுவார், நீங்க எல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை கர்த்தர் அழைக்கணும்னு நினைச்சாரு, உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்னு நான் திரும்பவும் போய் தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தேன். ஜெபம் என்கிற ஒரு விஷயம், ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையின் பிரகாசத்துக்காக அல்ல, பலருடைய நன்மைக்காக எனக்குள்ளே ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெப வாழ்க்கை என்கிறதை நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றணும். இது கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உணவுக்கு ஒரு நேர பகுதி உண்டு, உறக்கத்துக்கு ஒரு பகுதி உண்டு, கடன்களை முடிப்பதற்கு ஒரு பகுதி உண்டு, வேலைக்கு செல்வதற்கு ஒரு பகுதி உண்டு. ஆனால் ஜெபத்துக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பூஜ்யமாக இருக்கிறார். வாழ்க்கையில் அந்த ஜெப வாழ்க்கை என்கிறது கேள்விக்குறியாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. ஜெபம் என்கிற அந்த நிலை நமக்கு அவசியம். நான் பல முறை ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் வாசித்து தியானித்து சொல்லியிருக்கிறேன். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடியும் இந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 வசனங்கள் முடிய நம்ம வாசிக்க போகிறோம். சோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கிட்டோமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க. என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின
யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாளாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உங்களுடைய செவி கவனித்தும் உங்களுடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எங்கள் அன்பு கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். இஸ்ரவேல் ஆனாலும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவருக்கு முரட்டாட்டம் செய்த பொழுது கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்புக்கொண்டார். அந்த சிறையிருப்பு பாபிலோன் தேசத்திலே 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையில் இருக்கிறார். அங்கே இருந்து அவர்கள் மீட்கப்படுகிற ஒரு நிலை பிற்காலங்களில் உண்டாகுது. அந்த சமயத்தில் அங்க போய் அடிமைகளாக இருந்தவர்களிலே அநேகர் அதிகாரத்திலும் ஆளுகையிலும் இருக்கிறார்கள். அப்படி இருந்தவரிலே ஒருவர் தான் நெகேமியா. இவர் என்ன பொறுப்புல இருந்தார்னா, சூசான் என்கிற அரமனையில வாழ்க்கை. இவருடைய வாழ்க்கை எது? அரமனை வாழ்க்கை. சூசான் என்கிற அரமனை. அது எழுதியிருக்கும் பாருங்க, அகலியாவின் குமார் நாயகி நெகேமியாவின் நடவடிக்கைகள். 20ஆம் வருஷம் கிறிஸ்துவ மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும் போது, இது சூசான் என்கிறது பெர்சிய தேசத்தினுடைய ஒரு அரமனை என்று சொல்லுகிறார். அப்ப இந்த அரமனையில இருக்கிற சமயத்துல இவருடைய வேலை என்னன்னா, ராஜாவுக்கு பானபாத்திரக்காரர். அப்படின்னா ராஜா அவர் ஜூஸ் குடிக்கிறதா இருக்கட்டும், மது அருந்துவதா இருக்கட்டும், தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், இவருடைய கண்ட்ரோல் தான். இவர் என்ன தண்ணி கொடுக்கணும், எவ்வளவு தண்ணி கொடுக்கணும், என்ன குடிக்கணுங்கிறத அளந்து தெளிவா கொடுக்கிற முக்கியமான பொறுப்புல இருக்கிறார். இந்த சமயத்துல அவருடைய பிரதர், யாருடைய? நெகேமியாவுடைய சகோதரர் வந்து என்ன சொல்ற, என் சகோதரி ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். செய்தியை என்ன? யூதருடைய செய்தி, எருசலேமுடைய செய்தியை கேட்கிறேன். சோத்திரம். இன்னைக்கு எல்லாரும் செய்தி கேட்கிறாங்க. என்ன செய்தி கேட்கிறாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. கையில நமக்கு செல் இருக்கும், வீட்டுல நமக்கு டிவி இருக்கும். செய்தி கேட்கிறோமான்னா எனக்கு தெரியாது. செய்தி கேட்க மாட்டோம். ரீல்ஸ் பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க, ஏதேதோ பார்ப்பாங்க. ஆனா நல்ல வேளை அந்த காலத்துல டிவியோ அந்த காலத்துல செல்லோ இருக்குல்ல. அவர் வந்த செய்தியை கேட்டார். சோத்திரம். அங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. சோத்திரம். நிறைய இடங்கள்ல நம்ம வந்துட்டு செய்தி தெரிஞ்சுக்கும். தேசத்தில் நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்குது, கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன நடந்துட்டு இருக்குது, உலக நாடுகள்ல என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? சோத்திரம். அப்ப அந்த செய்தியை நம்ம கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அதை கேட்கறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் இவங்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு. எந்த செய்தியும் கேட்க மாட்டாங்க. அதனால்தான் துளியோடு சின்ன ஒரு பிரச்சனைய பெருசா நினைப்பாங்க. உலகத்திலே இருக்கிற அந்த செய்திகள் எல்லாவற்றையும் கேட்டா
அந்த பிரச்சனையை விட என் பிரச்சனை ரொம்ப சின்னதுன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம். சோத்திரம். அல்லேலூயா. அவர் சூசான் அரண்மனையில எப்படி இருந்திருப்பாருன்னா, அவரும் ராஜாவுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். ராஜா சொன்னாதான், ராஜாவுக்கு எந்த காரியத்தை கொடுக்கணும்னாலும் இவருடைய கண்ட்ரோலா இருந்தாலும் ராஜாவுடைய விஷயத்துல ரொம்ப கவனம். பானபாத்திரக்காரனுடைய நிலைமை என்ன என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆதியாகம புத்தகத்திலே பார்வோனுடைய பானபாத்திரக்காரனுடைய நிலைமை உங்களுக்கு தெரியாதா? தப்பு பண்ணா ஜெயிலுக்கு. அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் இருக்கிறவர் தான். பிரச்சனை அவருக்கு சின்னது, ஆனா இந்த பெரிய பிரச்சனையை பார்த்து அவருடைய பிரச்சனையை மறந்துட்டார். நம்ம பெரிய பிரச்சனைகளை நம்ம பார்க்கறது இல்லை, நம்மளுக்கு சின்னதை தான் பார்த்துட்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் உலகத்திலே நடக்கிற காரியங்கள், நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு ஜெபிக்க ஏன் ஒண்ணும் இல்லை, போய் உக்காந்தாச்சுன்னா தூக்கமா வருதுன்னா எதை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. தெரியாம போய் உக்காந்தா இவங்க பிரச்சனை தான் இவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இவங்க பிரச்சனை, இவங்களுக்கு தொல்லை பண்ணவங்களுடைய பிரச்சனை இதுதான் மண்டைக்கு முன்னாடி நிற்கும். நேத்தைக்கு சண்டை போட்ட அந்த பொம்பளை தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். நேத்தைக்கு திட்டின அந்த பையன் தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்பான். ஏன்? எந்த செய்தி இங்க மண்டையில இல்லையே. சோத்து செய்தியை கேட்கிற. அடுத்தது நான் அடுத்தது சொல்றேன். அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள், அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேம் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார். செய்தி என்ன? 2000 மைலுக்கு அந்த பக்கம், சுமார் 2000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த எருசலேமினுடைய அங்கிருக்கிற மீந்திருக்கிற அவர்கள் படுகிற வேதனை ஒண்ணு. இரண்டாவது, அந்த எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. இந்த செய்தியை கேட்ட உடனே அடுத்தது அவருடைய வேலையை ஒரு செய்தி வந்தாதாங்க நமக்கு பாதிப்பு வரும். பக்கத்து வீட்டுல அடிதடிங்க, அடிச்சதுமே என்ன ஆயிடுச்சுன்னா அவர் மண்டையை உடைச்சாரு, அந்த அம்மா ரத்த வெள்ளத்துல இருக்குது. நம்முடைய இருதயம் எப்படி துடிக்கும்ல? செய்தியை கேட்கறதே கிடையாது, எதுவும் கேட்காம அவர் ரொம்ப வாய் போல, அதனாலதான் திட்டுறாரு. புரியுதான்னு சொல்றது? இப்ப விவரமா செய்தியை தெரிஞ்சதுமே அவருக்கு உள்ளத்திலே பாதிப்பு வந்தது. இன்னைக்கு இந்திய தேசத்தினுடைய இந்த நாளின் சூழலை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமா? 145 கோடி மக்கள் வாழுகின்ற இந்த இந்திய தேசத்தினுடைய எண்ணிக்கையிலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள், எத்தனை திருச்சபைகள் இருக்கிறது, எத்தனை பேர் கர்த்தரை அறியாதபடி பலவிதமான காரியங்களை அவர்கள் நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் பாவ காரியங்கள் ஈடுபடுகிறார்கள், குடிவெறியில எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி நமக்கு தெரிஞ்சிருக்குது. எல்லாருக்கும் தெரியும். குடி என்பது பாவம், விபச்சாரம் என்பது பாவம், சண்டை என்கிறது பாவம், கொலை என்கிறது பாவம், எல்லாமே தெரியும். இயேசுவை தவிர மற்ற ஆராதனைகள் பாவம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய இருதயம் பாதிக்கப்படவில்லை. ஏனென்றால் நம்முடைய இருதயம் இருமாப்பு கொண்டிருக்கிறது. நான் உண்மையை சொல்லுகிறேன். ஒரு விஷயத்தை பல நாட்களுக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி கேமராவில் பதிவான ஒரு காட்சியை, காட்டுக்குள்ள பதிவான காட்சியை எடுத்து அதை போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, ஒரு சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மிருகங்களையும் வேட்டையாடி, அது ஒன்றும் அது யானையா இருந்தாலும் கூட சரியா இல்லையா? ஆப்பிரிக்காவில யானையை வேட்டையாடுறது சிங்கம், அதை கூட நான் பார்த்துருக்கேன். அப்ப அது வேட்டையாடுற சிங்கத்துக்கிட்ட ஒரு தாய்மான் முதலை கிட்ட மாட்டின பிறகு இந்த குட்டி மானு இந்த சிங்கத்துக்கிட்ட வரும். இந்த குட்டி மானை சாப்பிடுறதுக்காக ஓநாய்கள் சுற்றி இருக்கிற அந்த ஓநாய்களை இந்த சிங்கம் துரத்தி அடித்து, அவைகள் எல்லாம் துரத்தி அடிச்சு அந்த மானை பாதுகாக்கு. நான் சொல்லுவேன், அந்த சிங்கத்துக்கு இருக்கிற இருதயம் கூட இன்றைக்கு திருச்சபைக்கு இல்லை. மிருக குணத்தை விட மோசமானவர்களாக இருக்கிறார். ஏனென்றால் 145 கோடி மக்கள் அழிந்து கொண்டு நித்திய நரகத்துக்கு நேராய் செல்லுகிறார்கள் என்கிற செய்தி தங்களுக்கு தெரிந்திருந்தும்
ஜெபிக்காமல் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் மிருக குணமா இல்லை. அதற்காக ஒரு எஃபெக்ட் பாதிப்பு வருதா? 145 கோடி மக்கள் கர்த்தரை அறியாதபடி இருக்கிறார்களே. தேசம் பாவத்துக்குள் இருக்கிறதே. தமிழ்நாட்டினுடைய நிலைமையை பாருங்க. கடந்த ஆட்சி நல்லதோ கெட்டதோ, இந்த ஆட்சி நல்லதோ கெட்டதோ அதை சொல்லல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பாருங்க. அழகா வந்துட்டு சோத்திரம். அந்த மதவாத அமைப்புகள் இதை ஆளுகை செய்வதற்கான சகல திட்டங்களும் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன சோத்திரம்? வந்தே மாதத்திலிருந்து தொடங்கி அடுத்தது சோத்திரம் என்ன வந்துருச்சு, ஒவ்வொன்னா உள்ள புகழ ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது திருவள்ளுவருக்கு காவி அடிச்சுட்டாங்க, காவி ட்ரெஸ் போட்டாங்க தெரியுமா? சோத்திரம் அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அது ஒவ்வொன்னா பக்ரீத்துக்கு ஒரு நாளும் தமிழ்நாட்டுல இந்த கறி இங்க வெட்டக்கூடாதுன்னு போனாங்க. இப்ப கொண்டு வந்துட்டாங்க. போனதுல வந்துருச்சு இல்ல, சட்டம் வந்துருச்சு. விளங்குதா? அப்போ இப்படிப்பட்ட காரியம். அப்ப இந்த ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரின்னு சொல்லல. இதை எந்த தலைவர்களாலும் சரி செய்ய முடியாது. முழங்கார் படியிடுகிறவர்களால் மட்டும்தான் சரி வரும். சோத்துரும் இல்லைங்க, நான் இங்க இருக்கிறேன், நான் அதை சரி பண்ணிடுவேன்னு யாராவது சொல்லுவாங்கன்னா, யாராவது நான் சரி பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா உண்மையாக நான் சொல்லுவேன், சோத்துரம் அது காரியத்தை சரி பண்ண இயலாது என்பதை நான் உங்களுக்கு திட்டவட்டமாய் சொல்லிக் கொடுக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார், இல்லைன்னு நான் சொல்லல. அவர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வது உண்மைதான். ஆனா தேவ பிள்ளைகள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவர் பெரிய காரியங்களை செய்யணும்னா நம்ம ஜெபிக்கிற எவ்வளவு பெரிய எஃபெக்ட் பாருங்க. அவருடைய உள்ளத்துல ஒரு பாதிப்பு வரும். இந்த செய்தியை கேட்டதுமே என்னென்ன பாதிப்பு? சோத்திரம். ஜெபத்துல இன்னைக்கு பாதிப்பு இல்லாதனால்தான் சரியாக நம்ம ஜெபிக்க முடியுது. ஜெபத்துல ஒரு பாதிப்பு வரணுங்க, இல்லைன்னா ஜெபிக்க முடியாது. அவருக்கு பாதிப்பு வந்ததுமே என்ன நடக்குது? 4ஆம் வசனத்தை படிங்களேன். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி. சரி, முதல்ல என்ன செய்யறாருன்னா, இந்த செய்தி வந்ததுமே அவருக்குள்ள எழும்பின அடுத்த காரியம் இவர் அழுது. அப்ப ஜெபத்துல இன்னைக்கு போனதுமே நம்மளுக்கு 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஓடி வர்றதுக்கு காரணம் எஃபெக்டே இல்ல. அதனால அழுக வரமாட்டேன். அழணும். தேவனுடைய பிள்ளைகள் நாம் அழுது வேண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர்கள் என்ன செய்யறார்? ரொம்ப அழுற. இன்னைக்கு நம்ம ஜெபத்துல உட்கார்ந்து அழுவோமா? எத்தனை பேர் அழுறோம்? தேசத்தின் காரியங்களுக்கு எத்தனை பேர் அழுறோம்? ஆனா பக்கத்துல ஒரு சண்டை வந்து வீட்டுல கணவன் உங்களை திட்டி அல்லது மனைவி உங்களுக்கு வேதனை கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போற சமயம் தான் நம்மளுக்கு என்ன வருது? கண்ணீர் வருது. சரியா இல்லையா? தேசத்துல இருக்கிற அவல நிலையை கண்டு நம்மளுக்கு ஒரு கண்ணீர் வருதா? உபவாச ஜெபத்துல நான் கொடுக்க வேண்டிய செய்தியை நான் இங்க கொடுக்கிறேன். ஏன்? அதுதான் இல்லையே, அதுல வரதில்லையே. நான் விசேஷத்த ஜெபங்கள் வைக்கிறேனே, அதுல வரமாட்டோமே. 4 பேர் வரதே பெரும்பாட. யோசித்து உட்கார்ந்து அழுத, செய்தியை கேட்டு அழுதார். அழுது யாரு? ஒரு ஆண்மகன் அழுகிறார். சாதாரணமானவர் அல்ல. அவருக்கு எந்த விதமான குறைவும் கிடையாதுங்க. ராஜ உபசாரம். ராஜா சாப்பிடுறதுக்கு முன்னாடி இவர் சாப்பிடும். அப்ப நம்ம யோசித்து பாருங்க. நல்ல வாழ்க்கை. ஒரு நாள் இவன் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் ஃபாஸ்டிங் இருந்ததுமே கேட்கிறாரு, என்ன உன் முகம் வாடிட்டு இருக்குது? டெய்லி அவர் சாப்பிடும். ராஜா சாப்பிட்டா இவர் சாப்பிட்டா ஆகணும். ராஜா சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடும். அதான் பிரச்சனை. இப்படிப்பட்ட இவருக்குள்ளே பாதிப்பு. எத்தனை பேருக்கு பாதிப்பு உள்ள? எத்தனை பேருக்கு பாதிப்பு? என் தேசத்தில் இருக்கிற ஜனம், என் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஜனம், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்ப மாட்டேங்கிறாங்களே.
என்கிற அங்கலாய்ப்பு எத்தனை பேருக்கு அழுக. எனக்கு அன்பான தேவ இல்லை, எத்தனை பேருடைய இதயங்கள் இன்னைக்கு பாதிப்படைகிறது. சோத்து அநேக வேளைகளில் நமக்கு அழுறதுக்கு முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஜெபம்னா அதுதான் இருக்கணும். முதல்ல நான் சொல்லுவேன், அந்த தேசம் மாறணும்னா நமக்குள்ள ஒரு மாற்றம். அல்லேலூயா. அது எதை குறிச்சுன்னா, இதுவரைக்கும் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அநேக நீங்க யோசித்து பாருங்க, நிறைய வேலைகள் அதை நினைச்சு நான் என்ன செய்யல, அல்ல அந்த காரியத்தை நினைச்சு நான் ஜெபிக்கிறேன், அந்த விஷயத்தை நினைச்சு நான் ஜெபிக்கிறேன். எத்தனை வேளைகளில நான் தேவ சமூகத்தில் அமராது இருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு உண்மையாய் சொல்லுகிறேன், இன்றைக்கும் ஜெபிக்காது இருக்கிற கூட்டம், இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட ஜெபம் பண்ணாம வந்திருக்கிற கூட்டம் இல்ல. பஸ் சர்ச்சில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பரிதாபத்தை யோசிச்சிருக்காங்க, எவ்வளவு வேதனைக்குரிய காரணம். எத்தனையோ திருச்சபையில எத்தனையோ விதமான அலங்கோலங்கள் இருக்கு, சபைகளிலே அநேக சண்டைகள் இருக்கு, பிரிவினைகள் இருக்குது, பிளவுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. கடந்த நாளிலே ஒரு சபையில ஒரு ஐயர், சோத்திரம் நல்ல அங்கிய போட்டிருக்கிற ஒரு ஐயர், அது எந்த சபை என்று சொல்லி நான் சொல்ல விரும்புறேன். அந்த ஐயரு அங்க பிரச்சனை போல வந்த கூட்டத்தை ஒரு கும்பலை வச்சு உருட்டு கட்டையால எல்லாரையும் அடிச்சு துரத்திட்டு இருக்கிறார். ரவுடி ஐயர். ஜெபிக்க வேண்டிய திருச்சபை ஜெபிக்காததுனால என்னென்ன செய்து பாருங்க. நான் பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். ஜெபிக்க வேண்டிய சபை என்ன செய்து கொண்டு, ஜெபிக்க வேண்டிய நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஜெபிக்க வேண்டிய நமக்குள்ள என்ன ஒரு நிலை இருக்கிறது என்பதை யோசித்து எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஜெபத்திலே தரித்திருப்பது இன்றைக்கு முடியாத காரியமா மாறிக்கொண்டிருக்கிறது. முதலாவது ஜெபத்துல தரித்திருக்கிற சமயத்துல நிறைய நேரம் ஒரு எஃபெக்டிவான ஒரு காரியம் வரணும்னா நம்முடைய இறுதியும் பாதிக்கும். அது ஒரு நான் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாலிபர் தம்பி, கர்த்தரை தேடுகிற விஷயத்துல நீ எப்படி இருக்கிற? என் அன்பு சகோதரி, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் இங்க வந்து நின்று பார்த்தேன், 10 மணிக்கு உள்ள என்ட்ரு ஆகுறாங்க, 9:30 என்ட்ரு ஆகுறாங்க. ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்துல வந்து பாடி ஆராதிச்சு வசனத்தை கேட்கறது கூட ஒரு மதிகேடு இருக்கிற காலம் இது. மாற்ற மாட்டாயா? உனக்குள்ள ஒரு இருதயத்துல ஒரு அழுக வராதா? நான் செய்யறது தப்புதான் உணர்வு வராதா? இப்படி நினைக்காத, நான் செய்யறது தான் சரி, என்ன கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு, என்ன ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவாரு அப்படின்னே நினைச்சிட்டு இருக்காங்க. நீ ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாம மாறிடுவ. உனக்குள்ள ஒரு வேதனை வர 52 வாரங்கள் இந்த வருஷத்துல நம்ம கொடுத்திருக்க, 365 நாட்களை கொடுத்திருக்க, எத்தனை மணி நேரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்க, ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் உண்டு. நம்ம எத்தனை நேரம் அவருடைய சமூகத்தில் செலவிடுகிறோம் தேசத்தின் காரியங்களுக்காக. உங்களுக்காக ஜெபிக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்காக எல்லா இடங்கள்லையும் உங்களுடைய ஆபத்துல ஒவ்வொரு நிமிஷமும் கூப்பிட்டு அந்தந்த பரிசுத்தவான்கள் தங்களுக்கு வந்த பிரச்சனைகளிலே ஒரு நிமிஷம் கூப்பிட்டு வெற்றி கண்டாங்க. அது பிரச்சனை இல்லை. சிங்கத்தின் கெபியிலே தானியேல் போய் விழுந்த போது உட்கார்ந்து ஜெபித்தாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லா நேரத்திலும் 3 வேளையிலும் அவர் ஜெபம் பண்ணினதுனால சிங்கத்தின் கெபியில உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைத்து போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஆபத்து வரும் பொழுது ஜெபிக்கிறோம். நம்மளுக்குள்ள ஒரு எஃபெக்ட் வருதா? நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் எதுக்கு சொல்றேன்னா, பாருங்க, உள்ளத்துல ஒரு எஃபெக்ட் வரலன்னா ஒரு மாற்றம். நான் தான் ஆரம்பத்துல சொன்னேனே, உள்ளத்துல ஒரு எஃபெக்ட் வந்ததுனால நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் கிளம்பி போனேன். காலையில 5 மணிக்கு ஆராதனை நடக்கும். நான் எத்தனை மணிக்கு எழும்புன்றது எனக்கு தெரியும். குறித்த நேரத்துக்கு முன்னாடி எழும்பி ஆயத்தமாக என் மைண்ட் செட் அப்படி ஆயிடும். என் எஃபெக்ட் என்னவாரு? கோயம்புத்தூருக்கு நான் போகணும், கோயம்புத்தூருக்கு போகணுங்கிற எஃபெக்ட் என் உள்ளத்துல வந்து இருக்கு. ஹலோ, எத்தனை பேருக்கு இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை தேடும் நித்திய ஜீவனை அடையணுங்கிற பாரம், அந்த எஃபெக்ட் உங்களுடைய உள்ளத்துல யோசித்து இப்படி இருந்தா பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்களை கண்டு அழுகும். தேசத்திலே மணிப்பூர்ல இருக்கிறவங்க கடந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன்,
என்ன செய்தாங்க? ஒரு ஆளுக வந்ததுமே ஒரே சந்தோஷம் அவர்களுக்கு. தேசத்திலே சோத்திரம், பெரிய சந்தோஷம். ஏன்னா ஆளுகையில ஒரே ஆராதனை, அல்லேலூயா கோரஸ், அல்லேலூயா ஒரே கோரஸ். அதே சமயத்தில் யார் எதை செலுத்தினார்களோ அவருடைய சகோதரிகளையே கற்பழிக்கிறதும் அவருடைய சகோதரிகளை நிர்வாணப்படுத்தி கொண்டு போகிற சமயத்தில் உன்னால ஒண்ணு செய்ய முடியும். ஹலோ, நான் இதுல இருக்கிறேன், நான் இந்த தேசத்தை காப்பாற்றிட முடியாது முடியாது. சத்துரு என்ன வேணாலும் செய்யலாம். நீங்களும் நானும் சரியா செபிக்கணும். அது நமக்குள்ளே உள்ளத்துல எப்படி வரணும்? என்னுடைய வாழ்க்கை மாறும், நான் சரியில்லை. எத்தனை பேருடைய இறுதி இன்னைக்கு உங்களுடைய இறுதி சரியா இருக்குது? கொஞ்சம் கண்ணை மூடி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த பிறகு எடுத்துக்காரு வசனம் பகுதிக்கு போகலாம். நிறைய இருக்குது. இங்க உண்மையான அந்த அர்ப்பணத்துக்கு இடம் இல்லாததுனால வெளியே இங்க அர்ப்பணம் தான், ஒரே அர்ப்பணம் தான். இன்னைக்கு சோத்திரம் அந்த ஆராதனையிலே ஒப்பு கொடுத்துட்டு அது வெளியே போயிட்டு பழைய அதே நிலைக்கு போகும்போது மாற்றம் உண்டாக சில நாளாய் துக்கித்து, என்னது சில நாளாய் துக்கித்து, உன்னுடைய குறைவுகளை நினைச்சு சில நாள் துக்கம் படணும். நான் கேவலமா பேசினேன், கேவலமா கோவப்பட்டேன், கேவலமா நான் தவறான காரியத்தை சொன்னேன், நான் பொய் பேசினேன், நான் பித்தலாட்டம் பண்ணேன், நான் ஜெபிக்காம விட்டேன், நான் வேத வசனத்தை வாசிக்கல, நடிச்சுட்டு இருந்தேன், ஆராதனைக்கு வந்து எல்லாம் எனக்கு பாவமா தெரியுது, நான் செஞ்சது தப்பு தானே என்கிற உண்மையான உணர்வு. அதுதான் மாற்றம். தேவ பிள்ளைய கவனி, அதுதான் உண்மையான மாற்றம். அந்த மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிறைய பேருக்கிட்ட அந்த 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 விதமான மாற்றம் இருக்கா? இல்ல. இன்னைக்கு கிளம்பி போறது நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு எஃபெக்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு ஏற்றபடி மாறுறோம். இல்ல, அடுத்தது ரெடியாகும். கொஞ்ச நாள், ஒரு நாளா 2 நாளா இல்ல, சில நாளா, எத்தனை நாட்கள் போடல. ஏன்னா இந்த கிஸ்லேயு மாதம், அடுத்து 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா நிசான் மாதம். அப்ப மாதங்களே மாறுது. அந்த நாள் வரைக்கும் துக்கம். தானியேல் செய்தியை வாசிக்கிற போது 21 நாட்களாய் நான் என்ன செய்யல, ருசியானது எதுவும் புசிக்கல, துக்கமா இருந்தேன். இன்னைக்கு உங்களுடைய காரியங்களை குறித்து ஒரு துக்கம் வரணும். நான் செய்தது தவறு என்பதை இங்க உட்கார்ந்துட்டு நான் சொல்லிட்டேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன், கண்ணை மூடினீங்க, இடையிடையே நான் பேசுனேன், ஒப்பு கொடுத்த மாதிரி பண்றோம். ஆனா அதுக்கு அந்த பக்கம் போயிட்டு அதே நிலைக்கு காரணம் எல்லா கூட்ட குழப்போடு கூட நம்முடைய வாழ்க்கை போயிட்டு அந்த துக்கத்துக்கு பாதிக்கப்பட்ட அந்த காரியத்துக்கு நம்முடைய எண்ணங்கள் தொடர்ந்து செலுத்த முடியாமல் அப்படிப்பட்ட காரியம். ஹலோ, துக்கம். அடுத்தது உபவாசித்து. என்னது? உபவாசித்து. ஒரு துக்கம் உண்மையா இருந்ததுன்னா, இப்போ நிறைய வேளையில நமக்கு சாப்பாடு, இன்னைக்கு நீங்க பாஸ்டிங்ல தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஏன் தெரியுமா நீங்க பாஸ்டிங்ல வந்தீங்க? காலையில ஒண்ணும் செய்யல, அதனால கொட்டல. இதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. காலையில இருந்ததுன்னா மூக்கு வரைக்கும் அடிச்சுட்டு தான் வந்திருக்கும், அது வேற விஷயம். சரியா இல்லையா? அப்ப இதுக்கு பேரு பாஸ்டிங் கிடையாது, பட்டினி. பாஸ்டிங்கிறது என்னது? உபவாசம்னா ஒரு பிரச்சனை வருது, பக்கத்துல சாப்பாடு நிறைய இருக்கு, திடீர்னு குடும்பத்துல ஒருத்தர் கூட்டுன்னு போயிட்டார், நல்ல எதிர்பாராத நிலை, கறி குழம்பு இருக்கு, சட்டியில எல்லாம் இருக்கு. இப்போ என்ன இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியாச்சுன்னா எப்படி இருக்கும்? சாப்பாடு ஓடுமா? இருதய துக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம் இருக்குதுன்னு அறிவிப்பேன். வீட்டுல உட்காந்துட்டு நிறைய பேர் உபவாசம் இருக்குது, வீட்டுலதான் இருக்கிறாங்க, வேடிக்கை பார்க்கறாங்க. இல்லைங்க, எனக்கு எங்கேயும் வாழாது, எனக்கு நடக்க முடியல, எனக்கு நவர முடியல. சோத்தர் வீட்டுல
2 ஆள் வேலை செய்வாங்க, ஆனா நடக்க முடியல. சரியா இல்லையா? உபவாசித்து உண்மையா ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா தேசத்துக்கு எத்தனை பேர், நான் கேட்கறது என்னன்னா, ஃபாஸ்டிங் வரீங்க, வந்திருக்கிறீங்க, நானும் வந்திருக்கிறேன், நீங்களும் வரீங்க, சிலர் வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் தேசத்தின் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆகவே நான் உபவாசிக்கிறேன்னு வரும். அங்கதான் இருக்கிறது பிரச்சனை. இல்ல எனக்கு ஒரு பிசினஸ் ஆகும், எனக்கு பிள்ளைகளுடைய படிப்புக்கு சீட்டு வேணும், என் மகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு மகளுக்கு திருமணம் ஆகணும், என்னுடைய வியாபாரத்துல முன்னேற்றம் வேணும். இது உபவாசமா? இது உபவாசமா? இந்த உபவாசத்தை நான் என்ன சொல்லுவது? எஸ்தரும் மொர்தெகாயும் உபவாசித்து ஜெபித்தார்கள். எதற்கு? எதற்கு? தன்னுடைய ஜனங்கள் அழிகிறார்கள், தன்னுடைய ஜனங்கள் அழிய போகிறார்களே, என்ன செய்ய? செத்தாலும் சாகிறேன். நிறைய பேருக்கு நினைப்பீங்க, எனக்கு இந்த வியாதி இருக்கு, எனக்கு ஃபாஸ்டிங் இருக்க முடியும். சோத்து அப்படி ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறதுனால உயிரும் போகாது. சோத்து அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு செத்து போயிருப்பாங்க. அப்படியா இல்லையா? ஒரு டாக்டர் சொல்றாரு, நீங்க உபவாசமே அதை சாப்பிடாம எல்லா நேரமும் சாப்பிடுறதுனால ஆயுசு நாட்கள் 15 வருஷம் குறையுது அப்படின்னு. அப்ப நம்ம ஆண்டுகள் குறைவதற்கு காரணம் என்ன? வயிறு ரொப்புறது. சோத்து நல்லா ரொப்பிக்கிட்டு, ஐயோ இங்க பிடிக்குது, அங்க பிடிக்குது, லெப்ட் ஏறுது, சோத்துறோம். சிலருக்கு பாத்தீங்கன்னா 3 வயிறு இருக்கும், ஒண்ணு இங்க இருக்கும், ஒண்ணு சைட்ல இருக்கும், ஒண்ணு இந்த சைட்ல இருக்கும். சோத்து. உபவாசம் எதற்காக உபவாசிக்கிறீங்க? என் மகனுக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்கும், என் மகளுக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்கும், என் பிசினஸ் நல்லபடி ஆசீர்வதிக்கப்படும். இந்த உபவாசம் என்னங்க? அது ஆண்டவர் சொன்னார, உங்களுக்கு ஏதாவது குழந்தை நீ வந்துட்டு ஆதியில ஆதாம் ஏவாளையும் படைச்சிட்டு எவன் உபவாசம் இருக்கிறானோ அவனுக்கு ஆண் குழந்தை, எவன் உபவாசம் இருக்கலையோ அவனுக்கு பெண் குழந்தை சொன்னாரா? ஏதாவது சொன்னாரா? நீ பலுகி பெருகுமா. சோத்திரம். நீ உபவாசம் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லாம இருக்கட்டும், குழந்தை பாக்கியத்தை கத்து கொடுக்கிறேன். சரியா இல்லையா? எல்லா தேவைகளும் அவர் சந்திக்கிறாரா இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுகிற கொடுத்து இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வாலிப எதனா இந்த யூடியூபை பார்த்துக்கிட்டு கர்மம் என்ன செய்யுதுன்னா, செபமே அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரீல்ஸ் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, ஸ்டோரி போடுறதுக்கு நேரம் இல்லை. சோத்திரம். ஒரு பிள்ளை நான் போன வாரத்துல கேட்டுட்டே இருந்தேன், மக்கா நான் அது பேசுது, மக்கா நான் போட்டோல அனுப்பிதாரேன், நம்ம சூப்பரா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு ஸ்டோரி போட்டுருவோம் மக்கா அப்படின்ட்டு. நான் நினைச்சேன், நீ ஸ்டோரியா போடுற பெண்ணை யோசித்த பிள்ளை யோசித்து பாருங்க. துக்கம் இல்லை, அழுகை இல்லை, துக்கம் இல்லை, உபவாசம். உபவாசம் நல்லதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில உபவாசங்கிறது, உபவாசம் எதுக்காக? உபவாசங்கிறது எதுக்காக? நான் பல முறை சொல்லியிருக்கேன். உபவாசங்கிறது எதுக்கு? ஏன் வாழ்க்கையை தாழ்த்தணும், ஏன் வழிகளை சரிப்படுத்தணும், என்னுடைய வாழ்க்கை முறைகள்ல எது குறைவா இருக்குதோ அதை சரிப்படுத்துவதற்காக தான் உபவாசம். சோத்து. அநேக வேளைகள்ல நான் ஆகாரத்தை கொஞ்சம் லேட்டா உணவு உண்ணுறதுக்கு போகுது. அப்ப அது எதுக்குன்னா, நான் கொஞ்சம் பைபிள் படிக்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும், அது ஒரு 10 அதிகாரத்தை முடிக்காம திரும்ப போறது இருக்கணுமா? உபவாசங்கிறது தெரியுமா? உட்காந்து இருக்கிறோமா? வெட்டியா சுத்துறோம்ல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம்ல. ஐயா, இந்த நெகேமியா என்கிற தேவ மனுஷன், அவனுக்குள்ள எஃபெக்ட் ஆனதுனால உபவாசி. கவனி கவனி,
கவனிங்க, 70 வருடம் சிறை இருப்புங்க. 70 வருடமா அலங்கை இடிக்கப்பட்டு கிடக்குது. 70 வருடமா ஜனங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவருக்குள்ள ஏற்பட்ட அந்த எஃபெக்ட்னால 52 நாட்களில் அது சீராகுது. இவர் ஒருவர்கிட்ட ஏற்பட்ட ஒரு எஃபெக்ட். இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறோம். உண்மையான அந்த எஃபெக்ட் வந்துருச்சுன்னா இந்த மாவட்டம் கர்த்தருக்கு சொந்தம். அது நமக்குள்ள அந்த எஃபெக்ட் வரும். உபவாசிக்கிறார். அடுத்தது பாருங்க, 6வது வசனத்தை வாசிங்க. யாருக்காக ஜெபிக்கிறார்? தனக்காகவா? தன்னுடைய வாழ்க்கை மாறுறதுக்காக ஜெபிக்கணும். நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன், உமது அடியாருக்காக. அப்போ இந்த ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஜனங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வேணுங்க. இத்தனை பேருக்கு அப்படி உபவாசத்தோடு முடிக்கல. பைபிள் சொல்லுது, அடுத்தது சொல்லுது அந்த 6ஆம் வசனத்துல, இரவும் பகல் விழிப்பு ஜெபம். சோத்திரம். இன்னைக்கு இரவு ஜெபம் வச்சாச்சுன்னா, நான் சொல்லியாச்சுன்னா நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். எதுக்கு இரவு ஜெபம்? ஏன் வச்சீங்க? சோத்திரம். இப்போதான் ஒரு 2-3 முறை சபையில் இருக்கிற வாலிப தம்பிங்க ஒரு 3 நாட்கள் இடையிடையில வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. 3 அல்லது 4 5 பேர் கூட. கடந்த வாரத்திலும் ஜெபம் பண்ணாங்க. கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்ணாங்க. அன்னைக்குதான் ஜெபம் பண்ணாங்க நினைக்கிறேன். ஆனா அவங்களை நடத்துறது யாரு? நான் இல்லை. எப்பொழுது ஒருவருக்குள்ளே அந்த பாதிப்பு வருகிறதோ ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு இரவும் பகலும், அவர் சொல்றாரு இரவும். நம்மளுக்கு நைட் ஜெபம் பண்ண காலையில ஃப்ரீ வேணும், அப்படியே இல்லையா? சோத்திரங்க, நைட்டும் பகலும், இரவும் பகலும். எத்தனை நாள் நம்மளுக்கு தூக்கம் கஷ்டமா இருக்குல்ல? செல்ல நோண்டுறது 12 மணி வரைக்கும் நோண்டுவாங்க, 1 மணி வரைக்கும் நோண்டுவாங்க. காலையில் எழுப்பி ஜெபம் பண்ண மாட்டான். 11 மணி வரைக்கும் எழுப்பினா நான் லேட்டா தூங்குனேன். எதுக்கு என்ன தொல்லை பண்றீங்க? லேட்டா நீ என்னத்துக்கு தூங்குன? என்ன பாலம் கட்டிட்டு இருந்தியா? இல்ல குளம் தூர்வாரிட்டு இருந்தியா? எதுக்கு லேட்டா தூங்குற? எதுக்கு லேட்டா தூங்கணும்? அல்லது சாக போகிறவனை காப்பாத்துறதுக்காக வண்டி எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்க? ஒண்ணு இல்லையே. மல்லாந்து படுத்துக்கிட்டு கம்பளி எடுத்து போத்திக்கிட்டு செல்ல நோண்டுறது, வீண் வெட்டி கதைகளை பேசுறது, சமயத்தை பாழடிச்சுட்டு காலையில எழும்பமாய் 8 மணிக்கு சொல்லுவாங்க. சும்மா இருக்கும், இன்னைக்கு லீவு. 8 மணிக்கு எழும்ப மாட்டேன். 9 மணி ஆயிடுச்சு எழும்பது. 11 மணிக்கு ஏமா டிஃபன் எல்லாம் ஆறிடுச்சு. 6ஆம் பின்ன என்னத்துக்கு ஆகும்? செஞ்சு வச்சது 6:30. நீ எழும்புறது 11 மணிக்கு. 6ஆம் பின்ன என்னத்துக்கு? நம்ம ஊர்ல செஞ்சு தட்டுல வச்சுட்டு அப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ள ஆறி போய். இரவும் பகல். கர்த்தருக்கு முன்பாக சாட்சிய சொல்ற அநேக வேளைகளிலே தூங்காமலே வாழ்த்துவோம். இரவும் பகலும், இரவும் பகல். அந்த நெகேமியாவின் புத்தகத்தை படிச்சு பாருங்க, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. காரணம் என்ன? 3 மணி நேரம் பைபிள் படிக்கிறது, 3 மணி நேரம் பாவாரிக்க. இப்படி ஒரு எழுப்புதல் வருது. ஜனங்களுக்கு, தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நாங்கள் பாவின்றான். காரணம் என்ன? ஒரு எஃபெக்ட் வருது. இன்னைக்கு நமக்கு அந்த எஃபெக்ட் வருதா? பக்கத்தில் இருக்கிறவனே சாகந்து கிடக்கிறான், நித்தியத்தை இழந்து கிடக்கிறான். அதை குறிச்சு நம்மளுக்கு என்ன இல்லை? 2000 மைலுக்கு அந்த பக்கம் தன்னுடைய தேசம், தன்னுடைய தேசத்தில் இருக்கிற அலங்கு இடிபட்டது, தன்னுடைய தேசத்துல ஜனங்கள், மீந்து இருக்கிற ஜனங்கள் வேதனைப்பட்டு இருக்கிறாங்கிறத இவருக்கு நம்பலை. நம்ம பக்கத்துல இருக்கு. சில வீடுகள்ல கணவன் குடிகாரனா இருக்கிறான், பிள்ளைகள் தாறுமாறா இருக்கிறாங்க, சுற்றி சொந்த பந்தங்கள்
தாறுமாறான வாழ்க்கை இருக்கிறாங்க. இதை குறித்து அங்கலாய்ப்பும் பாதிப்பும் அவர்களுக்குள்ள வரமாட்டேங்குது. அவன் எப்படி போன என்ன சம்பாதிச்சு கொடுத்தா போதும். அவன் சம்பாதிச்சு கொடுக்கிற சோரத்துக்கிட்டு அவனை நரகத்துக்கு தள்ளுகிற நீ எவ்வளவு கேடு கெட்டவள் என்பதை இல்லைங்க, அவர் வரவே மாட்டாரு. நீ அதுக்காக எத்தனை நாள் உபவாசம் இருந்த, எத்தனை நாள் தூங்காம உட்காந்து ஜெபம் பண்ண. ஒரு இடத்துல ஒரு காரியத்தை, ஒரு ஸ்டோரி, நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. உங்களுடைய பேர் எனக்கு தெரியாது, பல வருஷங்களுக்கு முன்னாடி கேள்வி. ஒரு அம்மா வந்துட்டு தன்னுடைய கணவனால் ரொம்ப பிடிக்கிறது. இவங்க அதிகமா ஜெபம் பண்றது இல்லை, ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க, ஜெபிக்கிற ஒரு தாய் தான். அவங்க ஜெபிக்கிறது இவருக்கு பிடிக்காது. ஜெபம் பண்ணிட்டே ஒவ்வொரு நாளும் இவங்க ஜெபம் பண்ணும்போது அடிப்பார், வந்து அடி பின்னி எடுத்து. அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஒரு நாள் எப்படி இவங்க ரகசியமாய் பாத்ரூம்ல எங்கேயாவது போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு நாளைக்கு ரொம்ப லேட்டா வந்து குடிக்கிற சமயத்துல இவங்க ஊத்தி கொடுக்கணும். இது சோத்து நம்ம விட்டுருவோமா, ஊத்தி கொடுக்குற டைம்ல அந்த பாட்டில் எடுத்து உடச்சி சொருகி விட்டுரு சோத்து. ஊத்தி கொடுக்கணும். ஊத்தி கொடுக்குற டைம்ல என்ன எப்படி இருக்கும், கொஞ்சம் வசிங்க, கர்த்தருக்கு பயப்படுறது. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஊத்தி கொடுத்துட்டு வந்து உட்காந்து இருக்கிறாங்க. இவங்க ஜெபம் பண்ற சமயத்துல போராடி ஜெபம். இரவு அவருக்குள்ள ஒரு பயம். அந்த ஒரே எப்படியா நீ கணவனை மாற்றுங்கன்னு இரவெல்லாம் தூங்காம உட்காந்து பயம் ஏற்பட்டு அங்கே அவருக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது. தரிசனம் கிடைச்சதுன்னு பயந்து எழுந்து வந்தாச்சுன்னா இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. அப்போதான் அன்னைக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்புறதாக அந்த ஸ்டோரி முழுசும் எனக்கு கொஞ்சம் இருந்தாலும் பாதி மறந்து. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படி ஜெபிக்கிறார். நம்மளுக்கு காலையில் எழுந்து 5 மணிக்கு ஜெபம் பண்ணுகிற நபர்கள் எத்தனை பேர்னு கேட்டாச்சுன்னா நான் சொல்லுவேன், விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் இருக்கும். 7 மணிக்கு ஜெபம் பண்றதெல்லாம் ஜெபமே இல்லைன்னு நான் சொல்றேன். அப்படின்னா ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அது அதிகாலை ஜெபம் அல்ல. நீ 11 மணிக்கு எழுப்பிட்டு அந்த சமயத்துல ஜெபம் பண்ற அதிகாலை ஜெபம் அல்ல, அது பகல் ஜெபம். அந்த நாள் அதிகாலை, இரவு பகல், ஒரு எஃபெக்ட் வந்துருச்சுன்னா தாங்க இப்படி நடக்கும். நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா இல்லை. ஜெபம் பண்றிய தங்கம் அப்படின்னு கேட்டா இல்லை. அப்ப நீ ஜெபம் பண்ண இல்லை, கர்த்தரை தேடின இல்லை, பைபிள் படிக்கிற இல்ல, பைபிளை திறக்காத நிறைய வாலிப தம்பிங்க உண்டு. எஃபெக்டே இல்லை. நான் சொன்னா மட்டும்தான் ஓடி வந்து ஜெபிக்கிற சில வாலிப பிள்ளைகளும் உண்டு. நான் சொன்னேன் அது வந்து எஃபெக்ட் கிடையாது, அது என்னை ஏமாத்த. ஆமா, பாஸ்டர் சொன்னாங்க அவர் ஏதாவது நினைச்சிடக்கூடாது, நம்ம போகலன்னா வீட்டுல சொல்லிடுவாரு. நான் சொன்னதுனால போன வாரத்துல அப்படிதான். நான் ஒரு நாளைக்கு இங்க பார்த்தேன், ஒரு நாள் வந்தான், நான் சொன்னதுனால வந்தான். அது எழுப்புதல் அல்ல, அது ஏமாற்று. ஜெபங்கள் பாதிப்பாக. என்னை சுற்றி இருக்கிற இந்த கூட்டம் அழிஞ்சிச்சு. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நித்தியத்தை இழந்திருக்கிறேன். நான் இன்னும் சும்மா இருக்கணும், இன்னும் நான் வெறுமையா இருக்கணும், இன்னும் நான் வந்துட்டு இப்படியே இருக்கணும். என் வாழ்க்கையை மாற்றி எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. நான் சொல்றேன், எந்தெந்த நேரங்கள் வீணா இருக்கணும் பாரு. ஜெபிக்க நேரம் இல்லைன்னா எந்தெந்த நேரம் வீணா நீங்க செலவிடுறீங்க அதை பாரு. அந்த நேரங்களிலே தேவ சமூகத்தில் உட்காரு. ஒரு மனுஷன் 8 மணி நேரத்துக்கு மேல தூங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய வாலிப பிள்ளைகளை தான் நான் பார்த்தேன் 12 மணி நேரம் ஜெபம் தூங்குறீங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பலவீனம் தான் வரும். அதுதான் டாக்டர் ரிப்போர்ட். 8 மணி நேரத்துக்கு மேல நீ தூங்குறதுனால வியாதிகள் நிறைய வரும். அது 7 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் போதும். அப்புறமா நிறைய கேலரி ஓவர் ஆகி அங்க எங்கன்ட்டு அதுதான் சோத்திரம். அது குறிப்பிட்ட சமயத்துக்கு பிறகு அந்த பிள்ளைகள் கல்யாணம் ஆயிட்டு போயிடுச்சுன்னா
ஒரு குழந்தை பெத்துட்டு வந்ததுமே அப்புறமா முடிஞ்சதுமே இப்படி தள்ளி எல்லாமே இங்க ரொப்பி வச்சிருப்பாங்க. சோத்து 11 மணி நேரம் தூங்கிடுறது அதெல்லாம் தேவையா? 7 மணி நேரம் அதிகபட்சம் 8 மணி நேரம் போகும். 8 மணி நேரத்துக்கு மேல தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நீங்க தூங்குறீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னா நீங்க மென்டல் ஆகிறதுக்கான ஒரு காரணம் வந்துடும். அதாவது மைண்ட் டிப்ரெஷன். அதுக்கு கொஞ்ச நாள் தூங்கி ரெஸ்ட் எடுத்த பிறகு அந்த மைண்டை ரெக்கவர் பண்றதுக்காக தூங்க சொல்லுவாங்க. அல்லாம சாதாரணமா இருக்கிற ஒவ்வொருத்தரும் 7 மணி நேரம் போதும். எத்தனை பேருக்குள்ள தேசத்தின் காரியங்களை குறித்த எஃபெக்ட் தெரியும். நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். பசங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்திலும் செல்லு எந்த கம்பெனி வந்திருக்கு, எந்த ட்ரோன் வந்திருக்குது, எந்த கார் வந்திருக்குது, எந்த பைக் வந்திருக்கு, இதெல்லாம் சர்ச் பண்ண செய்திகளை கேட்க தேசத்தினுடைய அவலங்களை குறித்த காரியத்தை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணுங்கிற நிலையில் உலகத்தின் ஜனத்தொகையின் நிலையில் அதில் எத்தனை பேர் வாலிபர்கள், எத்தனை பேர் வயோதிபர்கள், எத்தனை பேர் சிறு எத்தனை இடங்கள்ல வேலை இல்லாத சூழல் இருக்குது, எவ்வளவு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் பட்டினியா இருக்கிறாங்க. செய்தியை பார், இன்னும் நீ வாழ்ந்து கொண்டு உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற மிருகத்தை போல் இருக்காது. நீங்களும் நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு முன்பாகவே நான் மனிதர்கள் தான். நமக்குள்ளே அதான் மனிதாபிமானம் உண்டு. அப்படியா இல்லையா? உண்டா இல்லையா? மற்றொரு வாழ வேண்டும் என்ற எண்ணமுடைய ஒரு உயிரினம் மனுஷன் மனுஷத்தை மிருகங்களாய் மாறிவிட்டார். அதான் இன்னைக்கு இருக்கிற சபை. யாரு என்ன கேடாது, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் மட்டும் நல்லா, என் குடும்பம் நல்லா, என் பிள்ளைகள் நல்லா. அது நாய்க்குட்டி மாதிரி கூட இருக்கிற அந்த சமயத்தில் அப்படியே பத்திரம் யார் போனாலும் கடிச்சுக்கிட்டே பார்த்துருக்கீங்க. நம்ம அப்படியா? இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவருக்காக வந்தாருன்னாச்சு, உங்களுக்காக எனக்காக இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி. பொதுவாக அவர் சொன்னாரு, நான் என்ன விசுவாசிக்கிறேன், ஒருத்தர் என்ன விசுவாசிக்கிறேன், தன்னைத்தான் வெறுத்து உனக்காக நீ வாழ தன் சிலுவை எடுத்து உங்களை வெறுக்கும். உன் குடும்பம், என் கணவன் தான், என் மனைவி தான், என் பிள்ளைகள் தான், என் குடும்பம் தான். அந்த நிலையை மாறணும். சர்க்கிளை விட்டு வெளியே துன்மார்க்கமாய் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பெரிய சந்தோஷம். நம் மிருகமாய் பறவையாய் அல்லது வேறொரு காரியமாய் பறக்காதபடி நான் ஒரு மனுஷனாய் வந்தேன். ஏன்னா எனக்குள்ளே தேவனுடைய சுபாவம், எல்லாருக்கும் உதவ வேண்டும் என்கிற சுபாவத்தை கர்த்தர் வச்சுதான் என்ன. ஆனால் இன்றைக்கு சபை ரட்சிக்கப்பட்ட பின்பு சுயநலமாய் மாறிக்கொண்டிருக்கிறது, சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றா, ஒவ்வொருவருக்குள்ளும் தன்னுடைய வாழ்க்கை தான் பரலோகத்துக்கு போனா போதும் என்கிற அந்த ஒரே நிலைப்பாடு தவிர எவன் நரகத்துக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஐஸ்வர்யவானுக்கு இருந்த ஒரு அங்கலாய்ப்பு இன்னைக்கு திருச்சபைக்கு இல்லையே. என் சகோதரன் அங்கே இன்னும் இயேசு அறியாது, சகோதரன் கர்த்தருக்கு பிரியமில்லாம இருக்கான், அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணுமேங்கிற அங்கலாய்ப்பு நரகத்துக்கு போன பிறகு வரும். நீங்க உயிரோடு நித்திய ஜீவனுக்குள்ளவர்களா இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இது வரவில்லை? கண்களை நம்முடைய வேலைகள், நம்முடைய தொழில்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய காரியங்களையே பார்த்து கொண்டு உபவாசித்தவர்களை குறைவாகவும் சொல்லுங்க. உபவாசித்தவர்கள் உங்களுக்காக உபவாசிப்பதுதான் குறைவுன்னு சொன்ன.
இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த எஃபெக்ட் இருக்கு. என் பட்டணத்துக்கு என்னை சுற்றி 2 குடும்பங்கள் கர்த்தரை தேடாமல் இருக்குது. அவங்களுக்காக நான் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன். மோசே சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று நினைச்சார், ஆனாலும் உங்களுக்கு இறக்கம் கிடைக்குமான 40 நாள் நான் மறுபடியும் மலைக்கு போனேன். சபைக்கு எதிராக ஒரு போராட்டம் வரப்போகிற ஒரு சூழ்நிலை வந்தார். நீங்களும் நான் என்ன பண்ணும் வாசம் உன்னோடு கூட ஒரு தோழி தவறான பாதையை தெரிந்து கொள்ளும் போது நீ என்ன பண்ணுற, எனக்கு அந்த மாதிரி ஒரு தவறான வழி எனக்கு கிடைக்கலன்னு அங்கலாய்ப்படுறத முட்டு போட்டு அவளுடைய தவறான பாதை சரியல்ல என்பதை புரிந்து கொண்டு, ஐயோ இவள் எப்படி ஆயிரம் மனம் தருமணுமே உபவாசித்து அழ உன்னால முடியலையே. நம்மாலே ஒரு எழுப்புதல் தேசத்துக்கு வேணும். நம்மாலே ஒரு எழுப்புதல் இந்த பட்டணத்துக்கு வேணும். அன்பு கர்த்தாவே, ஜெபத்தை அனைவருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஜெபம் செய்யுங்கிற அந்த வேண்டிக் கொள்ளுகிற நிலை தட்டப்படுகிறது. ஆனால் உதாசீனப்படுத்தி அதை விட்டு விடுகிற அந்த மனநிலை இனி வரக்கூடாது. தேசத்தின் சூழ்நிலைகளை சரியாய் கவனித்து கண்ணீர் வடித்து துக்கித்து உபவாசித்து இரவும் பகலும் மன்றாடுகிற பிள்ளைகளாய் கர்த்தருடைய நடத்த வேண்டும். நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களின் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு நிலைத்திருந்து காப்பதாக. Hallelujah. Hallelujah. Hallelujah.